அண்மை செய்தி. வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவத்தின் போது அநாகரிக செயல்களில் ஈடுபட்டால் உடனடி கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவத்தின் போது அநாகரிக செயல்களில் ஈடுபட்டால் உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப கள்ளழகர் திருவிழாவில் அநாகரிக செயல்களில் ஈடுபட்டால் கைது நடவடிக்கை என்ற உத்தரவு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். இதில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது கடந்த ஆண்டு சில நபர்கள் திட்டமிட்டு காலணிகளை எடுத்து பக்தர்கள் கூட்டத்திற்குள் வீசி எறிந்தனர் எனவும் இதனால் பக்தர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அவ்வாறு வீசும் காலணிகளானது கள்ளழகரை தரிசிக்க வரும் பக்தர்களையும் கடவுளின் வேடமிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் மீதும் விழுந்து அவமரியாதை செய்யப்படுகிறது எனவும் சிலரின் இத்தகைய செயல்பாடு மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வரும் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களின் மனதில் மதுரையை பற்றி மிகவும் தாழ்வான ஒரு எண்ணத்தை உருவாக்கும் எனவும், எனவே கள்ளழகர் ஆற்றில் வைகை ஆற்றில் எழுந்தருளும் அந்த நிகழ்வின் போது இதுபோன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி விக்டோரியா ரவுரி அவர்கள் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட உள்ளனர். இதுபோன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவோர் மீது யாராக இருந்தாலும் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சித்திரை திருவிழாவில் சட்ட ஒழுங்கு பேணப்படுவதையும் நிகழ்வுகள் அனைத்தையும் மாண்புடன் நடத்தப்படுவதையும் உறுதி செய்ய மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி அவர்கள் குறிப்பிட்ட போது இதுபோன்ற அநாகரிகமான செயல்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும், கள்ளழகர் வைகாற்றில் எழுந்தருளும் வைபவத்தின் போது இதுபோன்ற அநாகரிகமான செயல்களை யார் செய்தாலும் அவர்களை உடனடியாக கண்டறிந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதே போன்று 7 கிலோமீட்டருக்கு வைகாற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய அந்த பகுதியில் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிரடிப்படை காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கினை முடித்து வைத்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சல்மான்.